என்ன கேட்டிருக்காங்க? இல்ல அது 10.5 மட்டும் கிடையாது. இல்ல அதாவது பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா 2022 நவம்பர் மாதம் வந்து புதுப்பிக்கப்பட்டது. அதன் பிறகு 3 மாதம் கால அவகாசம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 3 மாதம் கொடுத்தாங்க. அப்புறம் 6 மாதம் கொடுத்தாங்க. இப்ப ஒரு ஆண்டு கேட்கறாங்க. இல்ல ஆனா பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் வந்து என்ன பண்ணிருக்காங்க, தமிழ்நாடு அரசிடம் எங்களுக்கு டேட்டா வேணும்னு 2023 என்ன மாசம் இருக்கும், அது 23 தான் அந்த ஜனவரி மாசம் கேட்டோம், மார்ச் பிப்ரவரி மாதம் 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதமே வந்து தமிழக அரசிடம் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் வந்து எங்களுக்கு டேட்டா கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழக அரசு இன்னி வரையும் டேட்டா கொடுக்கல. ஆனா அந்த ஜட்மெண்ட் படி பாத்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் படி பாத்தீங்கன்னா, சாலிசிட்டர் ஜெனரல், அட்வொகேட், அட்டர்னி ஜெனரல், தமிழ்நாட்டுடைய அட்டர்னி ஜெனரல் வந்து சுப்ரீம் கோர்ட்ல எங்களுக்கு டேட்டா இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். அதே போன்று தமிழ்நாட்டுடைய போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் சட்டமன்றத்தில் டேட்டா இருக்குன்னு சொல்றார். அந்த டேட்டா படி வன்னியர்களுக்கு வந்து இவ்வளவு கிடைக்குது, அப்படி கிடைக்குது, இப்படி கிடைக்குதுன்னு ஒரு அமைச்சர் சட்டமன்றத்துக்குள்ள சொல்றார். அப்போ தமிழ்நாடு அரசு டேட்டா வச்சுக்கிட்டு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் டேட்டா கொடுக்காம இருக்கிறாங்க. அப்போ இதுதான் உண்மை நிலவரம். டேட்டா இருக்கு அவங்க கிட்ட, அது டேட்டா வந்து பிசி கமிஷன் கொடுக்க மாட்டாங்க. இல்லனா ஏன் போக்குவரத்து துறை அமைச்சர் சட்டமன்றத்துக்குள்ள டேட்டா பத்தி பேசுறார், டேட்டா இருக்குன்னு பேசுறாரு. அதனால இந்த நீடிக்கிறதுலாம் அதெல்லாம் அது நடத்தக்கட்டும். உடனடியாக டேட்டா கொண்டு இருக்கிற டேட்டா கொடுங்க. இல்ல டேட்டா இல்லைன்னா சர்வே வந்து உடனடியாக தொடங்குங்க. பீகார்ல முடிச்சிட்டாங்க, இப்ப ஆந்திராவில் நடத்திட்டு இருக்காங்க, தெலுங்கானால நடத்துறாங்க, கர்நாடகால முடிச்சிட்டாங்க, ஒரிசால நடத்துறாங்க, ஜார்க்கண்ட்ல நடத்துறாங்க. இவ்வளோ மாநிலத்தில் நடக்கிறப்போ தமிழ்நாடுக்கு மட்டும் என்ன வேற? தமிழ்நாடு இந்தியாவில் தானே இருக்கு, வேற ஏதாவது நாட்டில் இருக்குதா? அந்த 69% இடஒதுக்கீட்டை வந்து முதலமைச்சர் வந்து பாதுகாக்கணும்னு சொல்றீங்க, உச்சநீதிமன்றத்தினால ஆபத்து இருக்குன்னு சொல்றீங்க. அது முதலமைச்சருக்கு இன்னும் தெரியாம இருக்குன்னு. அதுதான் நான் கேட்கிறேன். இந்த கேள்வி அவர்கிட்ட கேட்கிறேன். நான் தெரியலையா, இல்ல தெரிஞ்சோ நீ தெரியாம நடிக்கிறீங்களா? என்ன காரணம்? இவ்வளவு ஆபத்து இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனாலும் இதை வந்து மெத்தனமா இருக்கிறீங்க. என்ன காரணத்துக்காக நீங்க கணக்கெடுப்பு நடத்த மாட்டீங்க? இப்ப இந்த 69 விட்டுருங்க. ஒரு முதலமைச்சர், சமூக நீதி உணர்வுள்ள ஒரு முதலமைச்சர், தமிழ்நாட்டில் உள்ள சமுதாயங்கள் எந்த நிலையில் இருக்குன்னு அடிப்படை அது தெரிஞ்சுக்கிறது முதலமைச்சருக்கு விருப்பம் இல்லையா? யார் வந்தாலும் தமிழ்நாட்டில் இவ்வளவு ஒரு மீனவர் சமுதாயம், இந்த சமுதாயம் எப்படி இருக்கிறாங்க, என்ன நிலையில இருக்கிறாங்க, குறவர் சமுதாயம் இருக்கிறாங்க, அவங்க எந்த நிலையில இருக்கிறாங்க, இதெல்லாம் ரொம்ப 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 லம்பாடி சமுதாயம் இருக்காங்க, அவங்க எந்த நிலையில இருக்கிறாங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் இல்லையா முதலமைச்சருக்கு? இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதுதான் நான் சொல்றேன். அவர் சுத்தி இருக்கிற 4-5 அமைச்சர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சமூக நீதி சம்பந்தம் இருக்கா? இப்ப ஏவாவேலுக்கும் சமூக நீதி சம்பந்தம் இருக்கா? இல்ல கே நேருக்கும் சமூக நீதி சம்பந்தம் இருக்கா? இல்ல சேகர் பாபுக்கும் சமூக நீதி சம்பந்தம் இருக்கா? பொன்முடிக்கும் சமூக நீதி சம்பந்தம் இருக்கா? இல்ல. இவங்க தான் சுத்தி சுத்தி அவரை வழி நடத்திட்டு இருக்கிறாங்க தவறான இதுல. இவங்க அந்த கணக்கெடுப்பு நடத்திட்டீங்கன்னா இவங்க இந்த சமுதாயம் இவ்வளவு சீட்டு கேட்கும், இவ்வளவு எம்எல்ஏ கேட்பாங்க, இல்ல இவ்வளவு மாவட்ட செயலர் கேட்பாங்க. இதுதான் காரணம், வேற என்ன காரணம்? அரசியல் காரணம். அதிகாரம் இல்லைன்னு சொல்றதுலாம் வந்து இது எனக்கு வேடிக்கையா பாக்குறேன். அதுல அதான் இன்னொன்னு வந்து அதாவதுங்க, மொத்தம் இந்த பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா 48 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட். இந்த 48 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் தமிழ்நாடு எதுவும் வந்திருக்காதா? அது பேர் சொல்ல முடியாது. எல்லா மாநிலத்திலும் பேர் சொல்லிட்டு பட்ஜெட்ல. ஒரு பட்ஜெட்னா இந்தியாவுக்கு பொதுவானதான் பட்ஜெட். தமிழ்நாடுக்கு இதுதான், கேரளாவுக்கு இதுதான், கர்நாடகாவுக்கு இதுதான் அப்படின்னு ஒவ்வொரு மாநிலத்திலும் பேர் சொல்ல முடியாது. இன்னொன்னு, தமிழ்நாடுக்கு பாத்தீங்கன்னா இப்போ ரயில்வே பட்ஜெட் எடுத்துங்க, 2 லட்சத்தி, இப்ப நான் என்ன பண்ணுவாங்க, இதுதான் பேசுவாங்க. நான் இதுக்கு வந்து இது சம்பந்தமா நான் நாளைக்கு பேசுறேன். ஏன்னா இதுதான் முக்கியம் எனக்கு. ஆமா, இதுதான் முக்கியம். நீங்க அதுக்கு நான் அப்புறம் நாளைக்கு பேசுறேன். ஏன்னா ரயில்வே திட்டம் வந்து 2,62,000 கோடி தமிழ்நாடுக்கு போன கடந்த ஆண்டு ரயில்வே நிதி விட இந்த ஆண்டு அதிகமா வந்திருக்கு.
இப்ப 100 இண்டஸ்ட்ரியல் பார்க் இந்தியாவில் தொடங்குறாங்க. அதுல தமிழ்நாடு வராதா என்ன? எல்லாம் இருக்குது. தமிழ்நாட்டுக்குன்னு பட்ஜெட்ல பேர் வந்திருக்கணும்னா தமிழ்நாட்டில் எப்படியாவது எங்களுக்கு ஒரு 25 MP ஜெயிச்சு கொடுத்துருக்கணும். காரணம் எல்லாம் இல்ல, சொல்றேன் நான், சும்மா ஒரு இதுவா சொல்றேன். நான் இன்னும் ஒரு நாள்ல தமிழ்நாடுக்கு எவ்வளவு பட்ஜெட் வந்திருக்குன்னு உங்களுக்கு தெளிவா சொல்றேன். டேட்டா எடுத்துட்டு இருக்கிறோம். உங்களுக்கு எவ்வளவு பட்ஜெட் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கு, நிச்சயமா எங்களுக்கு வருத்தமா இருக்கு. நாங்க அதுல இன்னும் டேட்டா வரல. வந்த உடனே நான் நாளைக்கு எவ்வளவு தமிழ்நாடுக்கு இருக்குன்னு நான் உங்களுக்கு தெளிவு பண்ணேன். ஆமா, எங்களுக்கு தைரியமா சொல்லக்கூடியது. இப்போதைக்கு இந்த பிசி 69% பத்தி சொல்லுங்க. இதுதான் முக்கியம். இது பத்தி எது பத்தி ஹைலைட் பண்ணுங்க தெரியும் எனக்கு. திமுகவுக்கும் மத்திய அரசு இடையில எப்பவுமே ஒரு சின்ன மோதல் போக்கு நீடித்துட்டே இருக்கு. அதாவது இந்த 10.5% இடஒதுக்கீடு காரணமா காட்டி சாதிவாரி கணக்கெடுப்போ நீங்க சொல்ற மாதிரியான டேட்டாஸ் கலெக்ட் பண்றதை வந்து ஒரு டூலா யூஸ் பண்ணலாம். மத்திய அரசுக்கு எதிராக நான் இந்த 10 புள்ளி மட்டும் சொல்லிட்டேன். 69 விழுக்காடு சொல்லிட்டு இல்ல. இப்ப நான் இங்க சொல்றது 69 விழுக்காடு இடஒதுக்கீடு ஆபத்து வந்திருக்கு. இப்போ முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கலாம். எப்ப நடவடிக்கை எடுக்க போறாரு தெரியல எனக்கு. இது எதிரான இவருக்கு அதிகாரம் இருக்கு. இந்த அதிகாரத்தை பயன்படுத்த தானே. மத்திய அரசுக்கு என்னங்க? மத்திய அரசு எப்போங்க இப்போ சென்சஸ் எப்ப எடுக்க போறாங்க? இல்ல வலியுறுத்தல நாங்க பண்ண போறோம். அது எங்க கடமை நாங்க பண்ண போறோம். உனக்கு அதிகாரம் இருக்கு, நீ அதை பயன்படுத்த தானே. நிச்சயமா பண்ண போறோம். அது வேற. மத்திய அரசு எப்ப எடுக்க போறாங்க? சென்சஸ் எப்ப எடுக்க போறாங்க? 2026 தான் எடுக்க போறாங்க. ஆமா, கரோனால 21 எடுக்கல, 26 தான் எடுப்பாங்க. அப்ப 26 வரைக்கும் காத்துட்டு இருக்கணும் நம்ம. அதுக்குள்ள உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? அதனால அதிகாரம் வச்சிருக்கிறாங்க. பீகார்ல அதிகாரத்தை வச்சு எடுத்தாங்க. ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் எடுக்க மாட்டீங்க? அதை விரைவில் நாங்க அறிவிக்க இருக்கிறோம். கடுமையா பல 10.5 மட்டும் கிடையாது, 69 விழுக்காடு காப்பாற்றுறதுக்கு போராட்டங்கள் நாங்க அறிவிக்க இருக்கிறோம். விரைவில் நாங்க அறிவிக்க போறோம். ஏன்னா இது ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனை கிடையாது, சமூக நீதி பிரச்சனை. இது எல்லா சமுதாயத்தை சார்ந்த பிரச்சனை. தமிழ்நாட்டினுடைய அதாவது இன்னைக்கு தமிழ்நாடு ஓரளவுக்கு முன்னேறிய மாநிலமா இருக்கிற காரணம் தமிழ்நாட்டில் இவ்வளவு காலமா தந்தை பெரியார் அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் போராடி பெற்ற சமூக நீதி. அதை இன்னைக்கு திமுக அரசு காத்துல பறக்க விட்டுட்டு இருக்காங்க. ஆனா வசனம் மட்டும் பேசிட்டு இருக்காங்க சமூக நீதி. நன்றி.